Hi friends, welcome to All Area Tech channel. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. தம்ப்லைன்ல பார்த்திருப்பீங்க LiFi ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த LiFi வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படினா வைஃபை மாதிரி தான். அது வந்து லைட் மூலமா வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். லைட் மூலமா எப்படி பண்ண முடியும் அப்படினா இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. ஆடியோ சிக்னலை லைட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஸ்பீக்கர்ல வந்து ப்ளே பண்ணி பார்க்க போறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். LiFi பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது பிளாகோட லிங்க் தரேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃப்யூச்சரில் வரப்போகிற புது டெக்னாலஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். LiFi வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கலர் எல்இடி தேவைப்படுது. ஒயிட் கலர் எல்இடி தான் எடுக்கணும். மற்ற கலர் எடுத்திங்க அப்படின்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக வரும். அடுத்தது 220 ohm ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ₹1 தான் வரும். ஒரு 9 volt பேட்டரி எடுத்துக்கோங்க. ஒரு சோலார் பேனல் ஒன்று எடுத்துக்கோங்க. 5 voltல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு கார்போர்ட் ஷீட்டை ஓட்ட வச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி செஞ்சுருக்கேன் நிற்கணுங்கிறதுக்காக. அடுத்தது ஹெட்ஃபோன் ஒயர்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கங்க. 2 ஒயரையும் கட் பண்ணி எடுத்துங்க. 2 வேணும். ப்ளூடூத் ஸ்பீக்கரு இல்லைனா ஆம்பிளிஃபயரு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்பீக்கர் இல்லாமல் ப்ளூடூத்தில் ஒரு ஆம்பிளிஃபயர் இல்லாமல் டேரெக்டாக ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஆகாது. ஏன்னா சோலார் வந்து ரொம்ப கம்மியான வோல்ட் தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் எடுத்து அதில் ப்ளூ அண்ட் க்ரீன் ஒயர் ஒட்ட வச்சுட்டு அந்த எல்லோ ஒயரை சும்மா விட்ருங்க. அதுதான் கிரவுண்டு. அடுத்தது 220 ohm ரெசிஸ்டர் எடுத்துக்கங்க. அதை எடுத்து எல்இடியோட பாசிட்டிவ் லீடில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கனெக்ட் பண்ணால் தான் பேட்டரியிலேருந்து ஒரு ஹையஸ்ட் வோல்டேஜ் கரண்ட்டை நம்ம கம்மி பண்ணி எல்இடி கொடுத்து எரிய வைக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. வளைச்சி அந்த ஜாக் வந்து உட்கார மாதிரி செஞ்சுருங்க. ரெசிஸ்டர் வழியாக போகிற வந்து ஒயரில் தான் வந்து நம்ம ரெட் கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக கனெக்ட் ஆக போகுது. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். தலைகளை கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கோல்டு கலர் ஒயரோட பிளாக் கலர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே மாற்றி கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபயர் ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கோல்டு கலர் ஒயரை எடுத்து போய் நெகட்டிவ் எல்இடியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். நான் மாற்றி கனெக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு எனக்கு எரியல, அப்புறம் மாற்றிட்டேன். அதை நீங்கள் கம்பல்சரியாக மாற்றிக்கங்க. இந்த மாதிரி பேட்டரியை அதோட செட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் மாற்றிருக்கேன். பேனல்லேருந்து 2 ஒயர் வரும், ரெட் அண்ட் பிளாக் வரும். அதை பார்த்திங்கன்னா ஒரு ஜாக் வழியாக நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரில் போய் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கில் பார்த்திங்க அப்படின்னா சிலதெல்லாம் என் ஃபோனுக்கு செட் ஆகாமல் இருந்தது. இந்த வீடியோவோட முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சில கனெக்ஷனை மாற்றிருக்கேன். ஜாக்கை மாற்றிட்டேன். ஒன்றுமே நான் பண்ணல. இந்த ஜாக்கை அப்படியே தூக்கி பிளாக் கலர் ஜாக்கை வந்து நம்ம இதுக்கு போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் தலைகளை மாற்றிட்டேன். இந்த கோல்டு கலர் ஜாக் எடுத்து ஃபோனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ஜாக் எடுத்து இதுக்கு போட்டேன். இதை நீங்கள் மாற்றிக்கிங்க. உங்கள் ஜாக் வந்து உங்கள் ஃபோனுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக ஒர்க் ஆகும். பேனல் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். பேனலில் எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்திங்கன்னா மொபைலில் NCS ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பிளாக் கலர் ஜாக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதான் எனக்கு வந்து சரியாக கனெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஆகுது, ஆனால் என் ஃபோன்லேருந்து தான் ப்ளே ஆகுது. எல்இடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு சப்ளை கிடச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஆக்ஸ் மோட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் நேரம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இதை மாற்றிருப்பேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் மாற்றிட்டேன். உங்களுக்கு வந்து கம்மியாக தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆம்பிளிஃபயரில் வந்து கொஞ்சம் ரேட்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆம்பிளிஃபை ஒழுங்காக ஆகலை. நான் வந்து ஃபோன் பக்கத்தில் வைக்கிறேன், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். லைட்டு வழியாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த லைட்டு வழியாக ஆடியோ சிக்னல் வந்து ஸ்விட்ச் ஆகி அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி பேனல்லேருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வரும். அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்து தான் நம்ம வந்து ஆம்பிளிஃபயர் வழியாக ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து உண்மையாலுமே ஒர்க் ஆகும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் எடுத்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஸ்பீக்கரை வந்து எடுத்துட்டேன். லைட்டு எவ்வளோ லூமினஸ் பவர் இருக்கோ, அதாவது ஒரு சிங்கிள் பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து கேட்கும். டபுள் பல்பு பெரிய பல்பாக ஒரே பல்பாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ நல்லா கேட்க ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 220 ohm ரெசிஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் 1K ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன், சுத்தமாகவே கேட்கல, இல்லை ஃபுல்லாக ட்ராப் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ளே ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் போட்டுருங்க. மறக்காமல் இந்த வீட்டில் பண்ணி பாருங்கள், கரெக்டாகவே ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு பல்பை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு வேறு எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம். பேனலை கரெக்டாக வச்சுருங்க. பல்பை கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஆம்பிளிஃபயருக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோ இல்லை ஒரு ஆம்பிளிஃபயரோ பக்கத்தில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாய் பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.